ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுறது, யதா சர்மவதாகாசம் வேஷ்டைஷ்யந்தி மானவாக ததா தேவம் அவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. என்னைக்கு மனுஷனால ஒரு பாயம் அடிக்கிற மாதிரி ஆகாசத்தை மடிக்க முடியறதோ, அதாவது ஸ்பேஸை ஒரு பாயம் மடிக்கிற மாதிரி மடிச்சு பையில போட்டுண்டு போற சாமர்த்தியம் என்னைக்கு மனுஷனுக்கு வருதோ அன்னைக்கு வேணா அவன் பகவானை தெரிஞ்சுக்காம துக்கத்தை தாண்டி போலான்னு நம்மளால ஒத்துக்க முடியும். ஆனா அது வரைக்கும் அப்படி ஒரு வழி கிடையவே கிடையாது. என்னதான் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலும் ஆகாசத்தை யாராலையும் பாயம் அடிக்கிற மாதிரி எல்லாம் மடிக்க முடியாது. அதனால உபனிஷத் நிச்சயமா என்ன சொல்லுறதுன்னா, பகவானை தெரிஞ்சுக்காம துக்கத்தை தாண்டி போறதுக்கு உலகத்துல ஒரு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வெளியில உலகத்துல பார்க்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைய சால்வ் பண்ண போறோமோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. ஆனா புதுசா ஒரு பிரச்சனை வந்துடுது. எல்லா தலைமுறையும் என்ன பண்ணுறது, தன்னோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு புது பிரச்சனையை கிஃப்டா கொடுத்துட்டு போயிடுறது. முன்னாள் தலைமுறையில என்ன பிரச்சனை இருந்தது, அவ எல்லாத்தையும் கையிலேயே பண்ணிட்டு இருந்தா. துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அரைக்கிறது எல்லாம் கையிலேயே பண்ணி 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 அது ரொம்ப சிரமமாயிட்டு இருந்தது. அது ரொம்ப நேரமாயிட்டு இருந்தது. அதனால எல்லாத்துக்கும் மெஷின்ஸை கொண்டு வந்தோம். வாஷிங் மெஷின், டிஷ் வாஷர், மிக்ஸி கிரைண்டர்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக மெஷின் வந்தாச்சு. இப்போ இந்த மெஷின் வந்துட்டு என்னாச்சு, அந்த சிரமம் குறைஞ்சுடுத்து, நேரமும் சேவ் ஆயிடுது. ஆனால் இதனால நம்ம கை சரீரம் எதுக்குமே கஷ்டம் கொடுக்காம ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. இப்போ கெட்டு போன ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்காக டாக்டர் கிட்டயும் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டயும் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உலகத்துல நம்ம என்னதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலும் அது தாத்காலிகமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப சீக்கிரமே இதுல இருந்து ஒரு புது பிரச்சனை ஏந்து கிளம்பி வந்துடும். பகவானை தெரிஞ்சுக்கிறதுனால மாத்திரம்தான் நம்ம கம்ப்ளீட்டா பிரச்சனைய தாண்டி போகலாம். இதுதான் நம்ம 10வது ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். துரியோதனனே சொல்றான், நம்ம பக்கம் இவ்வளோ பெரிய படை இருந்தா கூட ஏதோ ஒரு பூர்ணத்தை இல்லாத மாதிரியும் ஒரு குறை இருக்கிற மாதிரியும் தெரியறது. ஆனா அந்த பக்கம் அந்த பகவத் சாநித்தியத்தினால படை கம்மியா இருந்தாலும் ஒரு பூர்ணத்தை தெரியறது. இதுக்கப்புறம் அவன் முன்னாடி சொல்றான் துரோணாச்சாரியர் கிட்ட, நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ இந்த யுத்தத்துல பீஷ்மாச்சாரியரை ரொம்ப பத்திரமா பார்த்து காப்பாத்திடணும். ஏன்னா பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. இப்படியெல்லாம் இவ பேசின்னு இருக்கும்போதே பீஷ்ம பிதாமகர் சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்றார். இது எப்படி இருக்குன்னா, சிம்மநாதம்ன்றது ஒரு சிம்மம் கர்ஜனை பண்ற மாதிரி இருக்கான். ஏன்னா பீஷ்மாச்சாரியர் இருக்கிறதுலயே பெரிய மகாவீரர். கௌரவ சேனையில மாத்திரம் இல்ல, உலகத்திலேயே அவரை போல ஒரு போர் வீரர் கிடையாது. அவர் அந்த சங்கத்தை எடுத்து நாதம் பண்ணும்போது அது கௌரவாள் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது. எல்லாரும் அவ சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்றா. அந்த யுத்தத்துக்கு உண்டான வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி கௌரவ சேனையே ஒரே கோலாகலமா இருக்கு. இப்படி இருக்கும்போது கேமரா அப்படியே பாண்டவ சேனை பக்கம் திரும்புறது. ततश्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः. அங்க பார்க்கும்போது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற குதிரைகள், ஒரு அழகான ரதம். அந்த ரதத்துல தேரோட்டியா மாதவா, உள்ள உட்கார்ந்து இருக்கிற பாண்டவ அர்ஜுனன், அவளும் அவ சங்கத்தை கையில எடுக்கிறா. இந்த ரதம் அப்படின்றதுக்கு கட்டோபனிஷத் ஒரு ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கறது. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவ தோ புத்திம் து சாரதிம் வித்தி மனః பிரக்ரஹமேவ ச இந்திரியாணி ஹயானாஹுः விஷயான்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷிணः.
இந்த ரதி, அதாவது ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்னா ஆத்மா. ரதம் அப்படின்றது என்னது? நம்ம சரீரம். சாரதி யாரு? புத்திம் து சாரதிம் வித்தி. இந்த புத்தி தான் சாரதி. மனஹ பிரகிரகமேவச்ச. இந்த குதிரைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிற கடிவாளம் அதுதான் மனசு. குதிரை அப்படின்றது இந்திரியாணி ஹயானாஹு. நம்ம பஞ்சேந்திரியங்கள் தான் குதிரைகள். விஷயாம் ஸ்தேஷு கோச்சரான். அந்த பஞ்சேந்திரியங்களுக்கு உண்டான விஷயங்கள் தான் நம்ம இந்த குதிரைகள் நடக்கிற பாதை. அதாவது கண்ணு ரூபத்தை பார்க்கறது, காது சப்தத்தை கேட்கறது. கண்ணுக்கு அழகான ரூபத்தை பார்க்கணும்னு ஆசை, காதுக்கு அழகான சப்தத்தை கேட்கணும்னு ஆசை, இல்லை ரொம்ப மதுரமான சப்தத்தை கேட்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ஒரு ஒரு இந்திரியத்துக்கு அதோடையான ஒரு பாத் உண்டு. அதுக்கு வேண்ட இல்லை அதுக்கு பிடிச்ச விஷயம். இப்படி இந்த ஆத்மா தான் இந்த ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன். இந்த ரதம்ன்றது சரீரம், புத்தி தான் சாரதி, மனம் மனம் தான் பிரகிரகம், அதாவது அந்த கடிவாளம், இந்திரியங்கள் தான் குதிரை, அது போற பாதை தான் அந்த இந்திரிய விஷயங்கள். இப்போ உபனிஷத்து என்ன சொல்லுறதுன்னா, யார் ஒருத்தன் அந்த சாரதியை ஒழுங்கா வச்சுருக்கானோ, அதாவது யாருக்கு புத்தி ஒழுங்கா வேலை பண்ணுறதோ, நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னு புத்திக்கு டெஃபினிஷன் உண்டு. அதாவது புத்தி தான் அந்த டிசிஷன் மேக்கர். இது சரி இது தப்புன்னு நிச்சயம் பண்ணுறது தான் புத்தி. யாருக்கு அந்த நிச்சயம் நல்லா இருக்கும், அப்படி இருக்கிறவாளுக்கு மனசும் ஒரு கட்டுப்பாடுல இருக்கும். இப்படி புத்தியில நல்ல நிச்சயம் இருந்து மனசு கட்டுப்பாடோட இருந்ததுன்னா அப்போ குதிரைகள் இங்கேயும் அங்கேயும் போகாது. அதாவது சாரதியும் கடிவாளமும் ஒழுங்கா இருந்ததுன்னா குதிரைகள் போக வேண்டிய பாதையில, அந்த சாரதி அதை எந்த பாதையில கூட்டின்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த பாதையில ஒழுங்கா போய் சேர வேண்டிய இடத்த சேரும். அதே இந்த சாரதிக்கு நிச்சயம் இல்லை, சாரதிக்கு எங்க போய் சேரணும்னு தெரியலனா, இல்லாட்டி அந்த குதிரையை கட்டுப்படுத்துற சக்தி அவனுக்கு ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் ஒரு குதிரை ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம புத்தியில இருக்கிற நிச்சயம் திருடமா இல்லைன்னா, எனக்கு பகவானை அடையணும், எனக்கு மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரு திருட நிச்சயம் நம்மளுக்கு இல்லைன்னா, கண்ணு வந்து இந்த ரூபத்தை பார்க்கலாம், இது ரொம்ப அழகா இருக்கும், இதை பார்க்கலான்னு சொல்லும். காது வந்து இந்த சினிமா பாட்டை கேட்கலான்னு சொல்லும். நாக்கு வந்து இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு சொல்லும். எல்லாம் ஒரு பக்கம் பிடிச்சு இழுத்து கடைசியில நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சேர மாட்டோம். அர்ஜுனன் என்ன பண்ணா, ரொம்ப சமத்தா அந்த சாரத்தியத்தை பகவான் கிட்ட கொடுத்துட்டான். அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, நேரா பகவான் கிட்ட கொடுக்க கொடுக்குற பாக்கியம் நம்மளுக்கு இல்லைனாலும் அந்த பகவானோட உபதேசங்கள் கிட்ட நம்ம வாழ்க்கையோட சாரத்தியத்தை கொடுத்துடணும். சாஸ்திரம் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த நம்மளோட தர்க்கத்தை, நம்மளோட லாஜிக்கை தேவையில்லாம கூத்துறதுக்கு பதிலா சாஸ்திரமும் வேதங்களும் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே வாழ்ந்துன்னு போயிட்டோம்னா சமத்தா போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம். எனக்கு சின்ன வயசுலலாம் தோணும், என்ன எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்கு, உட்காந்தா சாஸ்திரம், நின்னா சாஸ்திரம், தும்மினா அதுக்கு ஒரு சாஸ்திரம். ஆனா போக போக தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்களை கூட நம்மளை எப்படி வேணா பண்ணுங்கோன்னு விட்டா அதை ஒரு குழப்பம் பண்ணி வச்சிடும். ஒரு பெரியவர் நம்ம வாழற வாழ்க்கைய பார்த்து சொன்னார், இது ஒரு ஆடம்பரமான அலங்கோலம். ஆடம்பரமெல்லாம் இருக்கு, ஆனா உள்ள பார்த்தா அலங்கோலம் தான். இப்படி அலங்கோலமா பண்ணி வச்சுக்கப்படாதுன்னு தான் நம்மளுக்கு பகவான் தானே வந்து பகவத்கீதை அப்படின்ற உபதேசத்தை கொடுத்துருக்கான். அதனால அந்த உபதேசத்துக்கு அடங்கி அந்த சாஸ்திரம் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோ அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா அந்த மோட்சத்தை நம்மளும் அடைஞ்சுடலாம். மோட்சம்ன்றது அந்த துக்கத்தை தாண்டின சுகநிலை. அர்ஜுனனுக்கும் அதுதான் கடைசியில வெற்றி கிடைச்சது. அதே சாரதி ஒழுங்கா இல்லாட்டி என்ன ஆகுன்றதுக்கும் மகாபாரதத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டு, கர்ணனும் ஷல்யனும். கர்ணனுக்கு ஷல்யன் அப்படின்ற ஒரு சாரதி. இப்போ நம்ம வில்வித்தியைன்னு பார்த்தாலும் இல்ல வீரியம்னு பார்த்தாலும் கர்ணன் எந்த விதத்திலையும் அர்ஜுனனுக்கு குறைஞ்சவன் கிடையாது. ஆனா இந்த ஷல்யன் சரியான தொணன்னு தேவையில்லாததெல்லாம் பேசி கர்ணனோடு மனசை கெடுத்து அவனே
இவனோட ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா போறதுக்கு காரணமாயிட்டான். அர்ஜுனனை பார்த்தா சொல்லுவான், பாரு பாரு அர்ஜுனன் எவ்வளோ பெரிய வீரன், நீ எல்லாம் அவன் முன்னாடி எப்படி நின்று யுத்தம் பண்ண போறியோ. இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டே இருந்து, அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல அந்த தேரு வந்து சேத்துல போய் விழுந்துடுது. இப்போ சாரதி தானே இறங்கி அதை சரி பண்ணணும். சல்யன் சொன்னானா, நீ வந்து ஒரு சூதபுத்திரன், ஒரு தேரோட்டியோட புள்ள, நான் வந்து ராஜா, அதனால நீ உக்காந்துட்டு இருந்து நான் இறங்கி இந்த சேத்துல இருந்து வண்டியை வெளியில இழுத்தேன்னா அவ்வளவு நல்லா இருக்காது, நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன், நீ போய் அதை சரி பண்ணுன்னு அமிச்சாங்க யுத்தத்துக்கு நடுவுல. சோ இப்படி ஒரு சாரதி இருந்ததுன்னா நம்மளுக்கும் வாழ்க்கை கஷ்டம்தான். அதனால அந்த நம்ம வாழ்க்கையோட சாரத்தியம், அதாவது நம்ம புத்தி எந்த டைரெக்ஷன்ல போறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுனனை மாதிரி நம்மளும் அது பகவான் எங்க கூட்டின்னு போறாரோ அது அங்க போட்டும், பகவானோட உபதேசங்கள் எனக்கு என்ன வழி காட்டுறதோ அந்த வழியில நான் வாழறேன்னு இருந்துட்டோம்னா நம்மளும் வாழ்க்கையில அந்த பரமபதத்தை அடைஞ்சுடலாம். இப்போ பகவான் அங்க நின்னு இருக்கார். இங்க நின்னு இருந்த பகவான பீஷ்மர் பீஷ்ம ஸ்துதியில சொல்றார். விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே பிருதஹய ரஷ்மினி தச்ரியே க்ஷணீயே பகவதி ரதிரஸ்து மே முமூர்ஷோஹோ யமிஹ நிரீக்ஷ்ய ஹதாகதாः சரூபம். அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்த பீஷ்மர் பகவானை பார்த்து சொல்றார், நான் இந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கேன், அப்படி ஒரு அழகான காட்சி. என்னன்னா, என்னோட பேரன் அர்ஜுனனுக்கு சாரதியா நீங்க இருக்கேள். ஒரு கையில அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிண்டு இன்னொரு கையில அந்த சாட்டையும் வச்சுண்டு நீங்க கொடுத்த காட்சிய பார்த்தவா எல்லாருமே முக்தி அடைஞ்சுடுவான்னு சொல்ற. அந்த குருக்ஷேத்திர பூமியில அப்படி ஒரு கம்பீரமான காட்சி. ஒரு கையில கடிவாளத்தை பிடிச்சிண்டு ஒரு கையில சாட்டைய பிடிச்சிண்டு அர்ஜுனனுக்கு சாரதியா பகவான் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிற பாக்கியம் கிடைச்சதே, அதே என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பரிபூர்ண திருப்தியை கொடுத்துடுது. ஏன்னா நம்ம சாதாரணமா கிருஷ்ணர்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த குழந்தை கிருஷ்ணர் தான் ஞாபகம் வரும். ஆனா பகவத்கீதை கிருஷ்ணர் கொஞ்சம் வேற மாதிரி. ஏன்னா பகவான் வேற என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தார். ஃபர்ஸ்ட் வெண்ணைய திருடி நம்மளோட மனசை திருடலான்னு பார்த்தார். நம்மனா மனசை ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கோம். சில பேர் அந்த பிருந்தாவன லீலைகள் கோகுல லீலைகளை கேட்டே அவளோட மனசை பகவானுக்கு கொடுத்து முக்தாள் ஆயிட்டா. நம்ம எப்படி கொடுக்கறது? நம்ம மனசை தான் வேற எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டோமே. மனசு ஆஃபீஸுக்கு கொடுத்தாச்சு, ஆத்துக்கு கொடுத்தாச்சு, குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு, சமுதாயத்துக்கு கொடுத்தாச்சு, நாட்டுக்கு கொடுத்தாச்சு. பகவான் சொல்றாரு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உன் மனசை கொடுன்னு. நம்ம சொல்றோம் நீங்க வேற என்ன வேணா கேளுங்க, என் மனசை மாத்திரம் கேட்காது. அப்புறம் வேணுகானம் எல்லாம் பண்ணி அப்படி நம்ம மனசை இழுக்கலான்னு பார்த்தார். நம்ம அங்கேயும் குறிப்பிடுற மாதிரி தெரியல. எனக்கு எப்போதுமே தோணும், யாராவது நல்லா தூங்கின்னு இருந்தானா அவளுக்கு அவ முன்னாடி போய் நம்ம ஃப்ளூட் வாசிச்சோம்னா இன்னும் நல்லா படுத்து தூங்கிடும். ஏதோ ஆல்மோஸ்ட் முழிச்சுண்டாச்சு கோபிகைகளை மாதிரி அவ்வளோ ஒரு பக்குவம் வந்தாச்சுன்னா அந்த வேணுகானத்தை கேட்டே பகவான் பின்னாடி போயிடுவா. ஆனா நம்ம எல்லாம் நல்லா இழுத்து போத்தின்னு படுத்துட்டு இருக்கோம், வேணுகானத்தை கேட்டா இன்னும் நல்லா இழுத்து போத்தின்னு தூங்கிடுவோம். அனாதி மாயையா சுப்தகான்றார் கௌடபாதாச்சாரியர். நம்ம தூங்கறதுல பிஹெச்டி பண்ணியிருக்கோம், அனாதி காலமா படுத்து தூங்கின்னு இருக்கோம், ஃப்ரம் பிகினிங்லெஸ் டைம். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இவர் பார்த்தார் இனிமே இந்த மதுரமா லீலை பண்ணி விளையாடி எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கையில சாட்டை எடுத்தார். அதில் பகவத்கீதை கிருஷ்ணரை வந்து நம்ம ராசலீல கிருஷ்ணரை மாதிரியோ வெண்ணெய் திருட்டுற கிருஷ்ணரை மாதிரியோ இல்லை, இங்க ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்து ஜெகத்குருன்னு சொல்றோம். எப்போ எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுப்பார். புரிஞ்சுக்கலைன்னா கையில சாட்டையோட நின்று இருக்கிற கிருஷ்ணர், குருவா கம்பீர புருஷனா நின்று இருக்கிற பகவான். பீஷ்மர் சொல்றார், அந்த காட்சி எனக்கு பார்க்க கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம். தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவா.